இயேசு 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 என்ற வார்த்தையை நாம் எந்த அளவிற்கு சொல்லுகிறோமோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க முடியும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி அடுத்த சிந்தனைக்கு நேராய் உங்களை அழைத்து சொல்லுகிறேன். ஆவியானவர் கிருபை தருவாராக. ஒரு நாள் ஒரு வாலிப பையன் ஒருவனை ஒரு 18 முதல் 20 வயதுக்கு உள்ளே இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு வாலிப தம்பி ஒருவனை ஜெபிக்கும்படி அழைத்து வந்தான். என்ன பிரச்சனைன்னா அவனுக்குள்ள பிசாசுடைய போராட்டம். ஒரு ஏறத்தாழ ஒரு 7-8 மணி இருக்கும் சாயந்தரம். இந்த நேரம்னு வைங்களேன், ஆட்டோவில் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவனுக்காக ஜெபிக்கும்படி நாங்க 4-5 பேர் சேர்ந்து அப்படியே உட்கார்ந்து ஜெபிக்கிறோம். அப்ப இந்த பிசாசு பிடித்த பையன் இருக்கிறான், அவனுடைய தாயார் இருக்கிறாங்க, ஒரு தங்கை இருக்கிறாள். இப்படி ஒரு சில உறவுகள் கூட, சபையிலிருந்து ஒரு சில வாலிப பிள்ளைகள் அன்பர்கள் நாங்க இணைந்து ஜெபிக்கும்படி அமர்ந்தோம். ஆனா அந்த பையனுடைய பாட்டி அங்க வந்திருந்தாங்க. அந்த பையனோட ஆட்டோவில் அவங்க வந்திருந்தாங்க. இந்த பிசாசுக்கு தன்னை கட்டுப்படுத்த முடியல. ஜெபிக்க ஆரம்பித்தோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அப்பப்ப இந்த பையன் என்ன பண்ணா, அந்த பாட்டி அம்மாவை ரொம்ப, இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல குறுகுறுன்னு, இதே மாதிரி பார்த்துட்டு இருந்தான். பார்த்துக்கிடுங்க. முதல்ல என்ன செய்தா, சாதாரணமா தான் பார்த்துட்டு இருந்தான். ஓ, பாட்டிய பார்க்கானா இருக்கும்னு நான் நினைச்சேன். கொஞ்சம் கழிய ஜபத்தின் வேகம் அதிகரிக்கிறது. அப்போ அந்த கழிய பாட்டிய ஒரு விரோதியை பார்த்த மாதிரியே பார்க்கிறான். மறுபடியும் ஜபம் அதிகரிக்கிறது. இவன் என்ன செய்தான், பாட்டியம்மா பார்த்து இப்படி அவனுக்கு முடியல. அந்த பாட்டிய ரொம்ப கோபம் அந்த பாட்டி மேல. அப்ப நான் உடனே புரிஞ்சேன், இந்த பாட்டிக்கு இந்த பேய்க்கு இடையில ஏதோ சம்பந்தமான்னு தெரியல, முன்விரோதம் இருக்கிறத நான் உணர்ந்தேன். ஏன்னா சம்பந்தம் இருந்துன்னா சிரிக்க எல்லாம் செய்யும். இது கோபத்துல அமை சுண்டு உதறுது, கோபம் வருது. அப்படியே பார்த்துட்டு இருந்த உடனே நான் மனதில் என்ன நினைக்க, என்னவோ நடந்திருக்கு. உடனே நான் பிசாசு பிடிச்ச அந்த பையனை பார்த்து கேட்டு, என்ன அந்த பாட்டியம்மா மேல பார்த்துக்கிட்டே இருக்கணி அப்படின்னு சொல்லி அதட்டினா, அந்த பயலுக்குள்ள இந்த பிசாசு என்ன சொல்லி, எல்லாம் இந்த கிளவியால என் பாட்டுக்கு சும்மா இருந்தேன். இவ வீட்டுல இருந்துட்டு சும்மா இருப்பாளா, இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டு என்ன இங்க கொண்டு நிறுத்தி இருக்காங்க. அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த பாட்டியம்மா. ஏன்? அது ரட்சிக்கப்பட்ட பாட்டி. அந்த பாட்டி ரட்சிக்கப்பட்ட பாட்டி. அந்த பாட்டி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பாட்டி. அந்த பாட்டி வீட்டில் உட்காரும் பொழுது எப்ப சொல்லுமா, இயேசுவே இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, இப்படியே அந்த பாட்டி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த இயேசு என்று சொல்கிற பெயர் உருவெடுக்க அந்த வீட்டுக்குள்ளே மறைந்திருந்த பிசாசுனால் நம்மை வெளிப்படாமல் இருக்க முடியவில்லை, அந்தரங்கமாய் செயல்பட முடியல. அதனாலதான் அதை சொல்லுது, எல்லாம் இவ பார்த்த பார்வை ஒன்னும் கொல்லாம விட மாட்டேங்குது. புரியுதா? அப்ப நம்ம வீட்டில் இயேசுவின் நாமம் உயரும் பொழுது, நம்முடைய குடும்பத்தில் இயேசுவின் நாமம் உயரும் பொழுது, நம்முடைய பேச்சில் இயேசு உயரும் பொழுது, நம்முடைய வீட்டில் இயேசு உலாவும் பொழுது, நம்முடைய வீட்டில் இயேசுவுக்கு ஒரு இடம் கொடுக்கும் பொழுது, அங்கே பாவத்தின் நுகம் அறுக்கப்படுகிறது. அந்த பாவத்தினால் குடும்பத்தில் வருகிற அத்தனை இருளிலிருந்தும் நமது குடும்பத்தை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.